லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 12th standard student. Today we are going to see 12th standard computer science பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு புது சாப்டர் நம்ம பார்த்துருந்தோம். அதில் டேட்டா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, ஸோ அதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் என்னெல்லாம் கிரியேட் பண்ணும், கன்ஸ்ட்ரக்டார்னு ஒன்று செலக்டார் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். கன்ஸ்ட்ரக்டார் இஸ் நத்திங் பட் பில்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். செலக்டார்ன்றது என்னென்னா அந்த பில்ட் பண்ணதுலேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் பண்ணுறது தான் செலக்டார்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூ கிளாஸ் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? So 2.4 representation of abstract data type using rational number. So இந்த சாதா data typesல மட்டும் தான் இருக்குமா, rational numbersல எப்படி நம்ம represent பண்றது abstract data type, அதை பத்தின brief concept தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். The basic idea of abstract data type is structured programming so that they operate on abstract data. So that is, our program should use the data in such way as to make a few assumptions about the data as possible. At the same time, a construct data type. ஸோ ஒரு பேசிக் ஐடியா என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஆப்ரேட் பண்ணி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவை க்ரியேட் பண்ணுறது, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி தட் இஸ் அவர் ப்ரோக்ராம் ஷுட் பி யூஸ் டேட்டா. அந்த ப்ரோக்ராமில் எப்படி டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுன்ற மெத்தட் தெரிஞ்சால் போதும். அதே ஒரு ஃபியூ அசம்ஷனை வச்சு நம்ம அந்த டேட்டாவை அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அட் த சேம் டைம் ஏ கன்ஸ்ட்ரக்ட் டேட்டா டைப். ஸோ அதே மாதிரி நம்ம நார்மலாக இருக்கிற டேட்டான்னு நம்ம ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். ரேஷனலில் இருக்கிறது நம்மளால் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? ஸோ கன்ஸ்ட்ரக்ட் டேட்டா டைப் ரெப்ரசன்டேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் இண்டிபெண்டன்ட் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இது மட்டும் எப்படி இருக்குன்னா இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும், எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு சிட்டின்னு கிரியேட் பண்ணால் அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளால் செலக்டரை ரிட்ரைவ் பண்ண முடியும். ரேஷனல் நம்பரில் அப்படி கிடையாது. ஓகே, in concrete data representation, a definition for each function is known. So இதுதான் கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னா known அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா unknown அப்படின்னு இருக்கும். எனி ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts. எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் 2 பார்ட் தான். The part of the program are the part that operate an abstract data type and the part that define as concrete representation. எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் அதில் 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னா எப்படி அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டும், செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னா கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷனும் இருக்க போகுது அப்படின்றாங்க. இஸ் கனெக்டட் பை த ஸ்மால் செட் ஆஃப் ஃபங்க்ஷன் தட் இம்ப்ளிமெண்டட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா இந்த டேர்ம் ஆஃப் கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க, அதை எது ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா டைப் இந்த டேர்ம் ஆஃப் abstract data follow பண்ணி கொடுத்திருக்காங்க. To illustrate this technique, let us consider an example to design a set of function for manipulate rational number. So கீழே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்கல்ல, இது என்ன இருக்குன்னா set of function rational number யூஸ் பண்ணி ஒரு set of function கொடுத்துருக்காங்க. இது இருக்கு பாருங்க, the rational number is ratio of integer. ஸோ இந்த rational numberோட ரேஷியோ எப்படி கொடுத்தா integer வேல்யூவாக இருக்க போகுது. and rational number constitute an important subclass of real numbers. ஸோ இதில் என்ன இருக்க போகுதுன்னா சப் கிளாஸ் இருக்க போது, ரியல் நம்பர்ஸ் இருக்க போகுது, ஹோல் நம்பர்ஸ் இருக்க போகுது. ஏ ரேஷனல் நம்பர் சச் as 8/3 ஆர் 13/23. ஸோ நார்மல் வேல்யூவில் நம்ம எப்படி சொல்லுவோம் 8, 9 சொல்லுவோம். ஆனால் இங்கே ரேஷனல் நம்பர்ன்றது 8/3, ஸோ 19/23. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ரேஷனல் நம்பர். இதில் எப்படி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ 8ன்றது அங்கே நியூமரேட்டராக இருக்க போது, டினாமினேட்டர்ன்றது அங்கே 3 இருக்க போது. ஓகேவா? where the both numerator and denominator are placeholder for integer value. ஏன்னா ரெண்டுத்துலையுமே வேல்யூ இருக்குது, நியூமரேட்டர்லையும் வேல்யூ இருக்குது, டினாமினேட்டர்லையும் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பிளேஸ் ஹோல்டர் வேல்யூவாக இருக்கும் போது இதுவுமே எப்படி தான் இருக்கும், இன்டீஜர் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேவா? both part are needed to exactly characterize the value of rational number. ஸோ இது 2 பார்ட்டுமே எப்படி இருக்குமோனா ஸோ கேரக்டரைஸ் வேல்யூவாக தான் இருக்க போகுது. அடுத்தது, actually dividing the integer provide the float approximation
losing the exact precision of integer. So இது முழுக்க முழுக்க எப்படின்னா integer provide a float appreciation-ஆக இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 8/3. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ டிவைட் பண்ணும்போது ஒரு ஃப்ளோட் பாயிண்ட் வச்ச வேல்யூ நமக்கு கிடைக்க போகுது. அதை தான் நம்ம ப்ரீஷியஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். டபுள் ப்ரீஷியஸாக இருக்கிறத கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 8/3 எப்படி ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க 2.666 அப்படின்ற ஒரு டபுள் ப்ரீஷியஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். However, you can create an exact representation for rational number by combining together the numerator and denominator. So இது ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்குது. இந்த 2/6 அப்படின்ற வேல்யூ இது கம்பைன் ஆன வேல்யூனா 8/3. ஸோ ரெண்டுமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க, ரேஷனல் நம்பராக சொல்கிறாங்க. As we know from using functional abstraction, we can start programming productivity before you have an implementation of some parts of your program. ஸோ இதில் என்ன ஃபங்க்ஷனல் அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ப்ரொடக்டிவிட்டி பிஃபோர் ஹேவ் அன் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அந்த ஃபங்க்ஷனில் தான் சொல்கிறாங்க. லெட் அஸ் begin by assume that you already have to way of constructing a rational number from the numerator and the denominator. So already நம்ம construct பண்ணது தான் numeratorனா என்ன denominatorனா அப்படின்றத தெரிஞ்சது தான். You also assume that given a rational number you have a way of selecting in இட்ஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ இதில் வந்து முழுக்க நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் எந்த பார்ட் நியூமரேட்டர் எந்த பார்ட் டினாமினேட்டர்ன்றது அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேஷனல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஏடிடி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டர் இதுலேயுமே கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர். கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ரேஷனல் நம்பர் வித் நியூமரேட்டர் n. ஸோ நியூமரேட்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க n ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. டினாமினேட்டரை டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அட் த ரேஷனல் n, d. ஸோ இங்கே ரேஷனல் அப்படின்றது நம்ம ஃபங்க்ஷனோட நேம் இல்லைங்களா. n, dன்றது நியூமரேட்டர், டினாமினேட்டர். அடுத்தது இது வந்து கன்ஸ்ட்ரக்டராக இருக்க போகுது. அடுத்தது செலக்டர்ன்றது என்ன இருக்க போகுதுன்னா நியூமர் ஆஃப் எக்ஸ். ஏன்னா எக்ஸ்ன்ற வேல்யூ நியூமர் இருக்க போது டினாமினேட்டர் ஆஃப் ஒய். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா returns the numerator of rational number x, return the denominator of rational number y. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா நியூமரேட்டரை ரிட்டர்ன் பண்ணும் அண்ட் டினாமினேட்டரை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது now you have the operation on the rational number defined in the term of selector function numer and denom and the constructor function rational, but you have not yet defined it thus function what you need in some way to glue together a numerator and denominator into a compound value. So set of operation the rational number in the term of selector. So term of selector இருக்க போது என்னென்ன இருக்குன்னா நியூமரேட்டர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்லையும் அதே தான் இருக்க போகுது. கன்ஸ்ட்ரக்டர்லையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு இருக்க போகுது. வாட் யூ நீட் டு சம் வே டு க்ளூ ரெண்டுமே டூகெதர் ஆகிட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேர்ந்து தான் நமக்கு காம்பவுண்ட் வேல்யூவே கிடைக்குது இல்லையா. இந்த சூடோ கோட் அதை யூஸ் பண்ணி ஒரு சூடோ கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The pseudocode for the representation of the rational number using the above constructor and selector. இந்த pseudo அது 8/3 அப்படின்ற நியூமரேட்டர் வேல்யூ ரேஷனல் நம்பரை எப்படி சூடோ கோட் எடுத்துக்காங்க பாருங்க. x, y is assigned to 8/3. ஸோ எக்ஸ்ன்றதுக்கு 8ம் ஒய்ன்றதுக்கு 3 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ரேஷனல் ஆஃப் n, d. ஸோ n, dன்றது நியூமரேட்டர், டினாமினேட்டர். அடுத்தது நியூமர் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டினாமினேட்டர். ஸோ 8/3ன்றது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். நியூமர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 8 வரப்போகுது, டினாமினேட்டர் ஆஃப் ஒய்ன்றது 3 வரப்போகுது. ஸோ எப்படி அவுட்புட் இருக்குது பாருங்கள். 2.666 அப்படின்றது அவுட்புட்டாக இருக்க போகுது. ஓகே, அடுத்தது அடுத்து construct data compound. Let us further assume that the constructor and selector is also available. ஸோ அந்த ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம் இல்லை, நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதில் கன்ஸ்ட்ரக்டாரும் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலக்டாரும் இருக்குது அப்படின்றாங்க. we are using here powerful strategy of designing program. ஒரு ப்ரோக்ராமை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியணும். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் இது இருக்கணும் அப்படின்ற நமக்கு ஒரு அசியூம்ஷன் நம்ம தெளிவாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்கன்னா விஷுவல் திங்கிங். ஸோ விஷுவல் திங்கிங் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே சொல்கிறாங்க. we have not yet said how the rational number is represented or how the constructor and selector should be implemented. ஸோ அப்போ நமக்கு தெரியணும் விஷுவல் திங்கிங் இந்த ஸ்ட்ராட்டஜி படி. ஸோ ரேஷனல் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டர் எப்படி லோட் பண்ணணும், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, செலக்டர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது. ஸோ ப்ரோக்ராமருக்கு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஸோ நோட் இருக்குது பாருங்கள். விஷுவல் திங்கிங் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் மேக்கிங் டெசிஷன் அக்கார்டிங் டு what might the patient to imagine inside of the applying to reliability. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா விஷுவல் திங்கிங் என்ற ஃபார்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்மளால் டெசிஷன் மேக் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த இமேஜினேஷன் பண்ணி நமக்கு எப்படி அவுட்புட் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம தெளிவாக தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அடுத்தது ஸோ லிஸ்ட் அண்ட் டப்பிள் 2.5ல் லிஸ்ட் அண்ட் டப்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது முழுக்க இந்த
அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஃபுல்லாகவே எதில் தான் சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்ற கான்செப்ட் தான் சப்போர்ட் பண்ணுன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட், ஸ்டாக் கியூ அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஒன்று லிஸ்ட்டு டப்பிள் தான் பார்க்க போகிறோம். டு enable us to implement the construct level of our data abstraction, some languages like Python provide the compound structure called pair. It's made of the list or tuple. ஸோ இதில் பேர்ன்ற கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பேர்னாலே என்னது, ஸோ ரெண்டு இருக்கிறது இல்லையா, அதென்ன பேர்னு சொல்லுவோம். ஸோ பேர் என்ன வச்சு மேட் பண்ணியிருக்காங்கன்னா லிஸ்ட்டும் இன்னொன்று டப்பிளை வச்சு தான் பேரை மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், the first way of implementing pair is with the list constraint. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேரில் எது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா லிஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட்னா தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டேட்டாவை பைத்தானில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம C++ லாங்குவேஜ்னா இன்டீஜர் கேரக்டர்ன்ற டேட்டா டைப் தான் இருக்குது. பட் பைத்தானில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் கேரக்டர் ஃப்ளோட் மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டு டப்பிள் அண்ட் செட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின ப்ரீஃப் டிஸ்கஷனாக நம்ம 9th சாப்டருக்கு மேலே பார்ப்போம். இங்கே நமக்கு செகண்ட் சாப்டரில் கொடுத்துருக்கிறது லிஸ்ட் அண்ட் டப்பிள். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்ந்தது பேர் அப்படின்றாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை த பிளேசிங் எக்ஸ்பிரஷன் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ லிஸ்ட்டுன்றது என்ன சொல்கிறாங்கன்னா பிளேசிங் எக்ஸ்பிரஷன், எந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோமோ அதோட எக்ஸ்பிரஷன் அந்த வேல்யூஸை தான் என்ன சொல்கிறாங்க லிஸ்ட்டுன்றாங்க. அது மட்டும் இல்லை வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க எல்லாமே பேர் அப்படின்றாங்க, செப்பரேட்டட் பை கமா. ஸோ இப்போ பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. மோர் தென் ஒன் வேல்யூ ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபார் லிஸ்ட் இஸ் 10, 20. இதை ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு வேல்யூ தனித்தனி செப்பரேட் பண்ணுறதுக்கு நடுவில் கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. த எலமெண்ட் ஆஃப் த லிஸ்ட் கேன் பி ஆக்சஸ்ட் இன் 2 ways. ஸோ இந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. த ஃபர்ஸ்ட் வே இட்ஸ் our familiar method of multiple assignment which unpack a list into its element and bind each element to the different name. ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் நேம் வச்சு நம்ம பைண்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் இட்ஸ் அசைன் டு 10, 20. ஒரு லிஸ்ட்டில் 10ன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க, 20ன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க. ஸோ 10, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ரெண்டு வேல்யூ அது எப்படி அசைன் பண்ணுறாங்க பாருங்கள், x, y இட்ஸ் அசைன் டு லிஸ்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் 10ன்ற வேல்யூ எக்ஸில் ஸ்டோர் ஆக போகுது, y 20ன்ற வேல்யூ ஒயில் ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா, அடுத்தது என்னென்னா இந்த above example x will become 10 and y will becomes 20. ஓகேவா, இது வந்து ஒரு மெத்தடு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. செகண்ட் மெத்தட் என்ன, இந்த above example x will become 10 and y will a second method for assigning the element in the list is by the element selection operator. ஸோ இன்னொரு மெத்தட் முன்னாடி நம்ம பார்த்தது மல்டிபிள் அசைன்மெண்ட், இங்கே பார்க்குறது எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கொடுக்குறது. ஆர் எக்ஸ்பிரஷன் யூஸிங் த ஸ்கொயர் ப்ராக்கெட், எக்ஸ்பிரஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அங்கே எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்க. அன்லைக் ஏ literal a square bracket expression directly following another expression does not evaluate to the list value but instead select an element from the value of the preceding expression. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், என்னென்ன அசைன் பண்ணியிருந்தாங்க, LST இட்ஸ் அசைன் டு 10, 20. ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க பாருங்கள், LST ஆஃப் 0. அப்போ 0th பொசிஷனில் 10ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ 1 பொசிஷனில் 2ன்ற வேல்யூ, அப்போது அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணுறது. ஓகேவா, இதை மாதிரி இது வந்து செலெக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷன். இந்த போத் எக்ஸாம்பிள் மென்ஷன் above the mathematically we can represent list similar to the set. ஸோ இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாகவே இருக்குது. ஸோ லிஸ்ட் 0, 10. ஸோ 0ன்றது அதோட இண்டெக்ஸ் வேல்யூ, 0th பொசிஷனில் 10 இருக்குது, 1th பொசிஷனில் 20 இருக்குது. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ, இண்டெக்ஸ் பொசிஷன் 0 அதில் 10ன்ற வேல்யூ இருக்குது, இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் 20ன்ற வேல்யூ இருக்குது. இது இன்னொரு மெத்தடு லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. கீழே லிஸ்ட்டு பற்றின பேருக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. Any way of bundling two value together into one can be considered as the pair. List or common method do so, therefore list can be called as pair. ஸோ எனிவே எந்த மாதிரியான பண்ட்லிங் வேல்யூ 2-3 வேல்யூ ஜாயினாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா பேர் அப்படின்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற மெத்தட் லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெப்ரசன்டிங், இப்போ வந்து நம்ம ரேஷனல் நம்பரில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் பார்த்தோம். அதே மாதிரி இப்போது ரேஷனல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட் எப்படி பார்க்கலாம். we can know represent the rational number. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரேஷனல் நம்பர் எப்படி அசியூம் பண்ணோம் அப்படின்றது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் அசியூம் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சுட்டு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லிஸ்ட்டில் அசியூம் பண்ண போகிறோம். நம்பர் ஆஸ் த பேர் ஆஃப் 2 integer in pseudocode. கோட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச மாதிரி நியூமரேட்டரு இன்னொன்று டினாமினேட்டர்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அடுத்தது ரேஷனல் n, d. ஸோ ரேஷனல் n, dன்றது நியூமரேட்டர், டினாமினேட்டர். ஸோ நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போது n, dன்றது கன்ஸ்ட்ரக்டர் இங்கே ரிட்டர்ன் பண்ண போது. இங்கே செலக்டராக என்ன இருக்க போகுதுன்னா நியூமரேட்டர் ஆஃப் x,
டினாமினேட்டர் ஆஃப் எக்ஸ் இருக்க போகுது. ஸோ எக்ஸ் வேல்யூ ரிட்ரைவ் பண்ணுறோம், டினாமினேட்டரோட வேல்யூ ரிட்ரைவ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து லிஸ்ட்டுக்கு. அடுத்து டப்புள் பற்றின ப்ரீஃப் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டப்புள்ஸ்ன்றது ரிமெம்பர் எ பேர் இஸ் காம்பவுண்ட் டேட்டா டைப் இஸ் ஹோல்டு டூ அதர் பீசஸ் ஆஃப் டேட்டா. ஸோ பேரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 or more டேட்டா இருக்கணும். அந்த 2 பேர்ஸுமே எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீஸ் ஆஃப் டேட்டாவை தான் அது பேர்னு நம்மளால் சொல்ல முடியும். So pair, we have to provide only 2 ways of representing pair data type. The first way is list construct and the second way implement pair the tuple construct. So ரெண்டு டிஃப்ரெண்ட் பீஸ் ஆஃப் டேட்டா இருந்தால் தான் அது நம்ம பேர்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பீஸ் ஆஃப் டேட்டாவை என்ன சொல்கிறாங்கன்னா லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா டப்புள் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்பிரஷன் அப்படின்றது பார்த்தோம். ஸோ அதே மாதிரி செப்பரேஷனுக்கு கமா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் லிஸ்ட் கான்செப்ட் பார்த்தோம். டப்புள்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏ டப்புள் இஸ் ஏ கமா செப்பரேட்டட் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ சரௌண்டட் இன் த பேரந்திசிஸ். ஸோ டப்புளுமே பார்த்தீங்கன்னா கமா செப்பரேட்டட் தான். பட் ஆனால் இது எதை சரௌண்ட் பண்ணியிருக்குன்னா பேரந்திசிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், சரௌண்ட் பண்ணியிருக்கும். லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணுவாங்க, டப்புளில் பேரந்திசிஸில் என்க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. டப்புள் இஸ் சிமிலர் டு எ லிஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி தான் டப்புள் இருக்க போகுது. ஸோ சிமிலர் தான். த டிஃப்ரெண்ட் பிட்வீன் two is that you cannot change the element of the tuple once is assigned, whereas a list element can be changed. So இந்த லிஸ்ட்டில் கொடுக்குற எலமெண்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும், பட் டப்புளில் கொடுக்குற எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ரெண்டுமே சிமிலர் தான். ஆனால் இந்த ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் என்னென்னா லிஸ்ட்டில் கொடுத்ததை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும், டப்புளில் கொடுத்துருக்கிறத நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் கலர் ரெட்டு ப்ளூ க்ரீன். ஸோ அப்போ ரெட்டு ப்ளூ க்ரீன் அப்படின்றது ரெட்டுன்றது ஒரு எலமெண்ட், ப்ளூன்றது ஒரு எலமெண்ட், க்ரீன்ன்றது ஒரு எலமெண்ட். ஸோ 3 எலமெண்ட்டுமே எதில் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா பேரந்திசிஸில் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இதே மாதிரி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் டப்புள் ஆஸ் பேர். ஸோ டப்புளில் வந்து எப்படி பேராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்பர்ஸ் இஸ் அசைன் டு 1, 2. இதை பேரந்திசிஸில் கொடுத்துருந்தாங்க. இது என்னது ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு டப்புள்ஸ்னு அர்த்தம். ஓகே, நம்பர் ஆஃப் 0 ஃபஸ்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 1, ஸோ 1th பொசிஷனில் இருக்கிறது 2. இப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் டப்புள் வேல்யூவை. நோட் த ஸ்கொயர் ப்ராக்கெட் நோட்டேஷன் யூஸ்டு டு ஆக்சஸ் த டேட்டா யூ ஸ்டோர்ட் இன் த பேர். ஸோ இந்த டேட்டாவை எதில் ஸ்டோர் பண்ணோம்? பேர்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். த டேட்டா இன் 0 indexed மீனிங் யூ ஆக்சஸ் த ஃபஸ்ட் எலமெண்ட் வித் நம்பர் ஆஃப் 0. ஃபஸ்ட் எலமெண்ட்டை 0th பொசிஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் 1ல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஓகே, இதே மாதிரி தான் நம்ம லிஸ்ட்டில் சொல்லுவோம் இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர் ப்ரீஃப் கான்செப்ட். இது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூ ஆல்ரெடி நோ த லிஸ்ட் அலோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் தட் யூ கிவ் எ நேம் டு செட் ஆஃப் மெமரி செல்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் நேமோட மெமரி செல்ஸோட தான் அது ஸ்டோர் பண்ண போகுது. ஃபார் இன்ஸ்டன்ட் இந்த கேம் மாஸ்டர் மைண்ட் you might keep track the list of the 4 color that player guesses instead of color using 4 color variable color 1, color 2, color 3 and color 4. You can using single variable predicted. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன கேம் சொல்லியிருக்காங்கன்னா மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா கலர் செட் செய்யணும். ஸோ கலர் 1, கலர் 2, கலர் 3, கலர் 4 வந்து நம்ம என்ன பண்ணுறது செட் பண்ணுறது. ஓகேவா, அதுதான் அதை ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு அல்காரிதமாக எடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிடிக்ட் ஈக்குவல் டு ரெட்டு ப்ளூ க்ரீன். ஸோ க்ரீன் அகெயின் அண்ட் க்ரீன். அப்போ இந்த க்ரீனுக்கு வேல்யூ வேறு, இந்த க்ரீனுக்கு வேல்யூ வேறு. ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகுது? த வாட் லிஸ்ட் யூ கேன் do not allow as to do in name the various part of the multi item object. ஸோ இதுக்காக நம்ம கால் பண்ணுறது தான் இந்த மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட்ன்றதை கால் பண்ண போகிறோம். இன் திஸ் கேஸ் ஆஃப் ப்ரிடிக்ட் யூ do not really need the name of the part. ஸோ அதில் வந்து இருக்கிற பார்ட் ஆஃப் நேம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதில் என்ன மட்டும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம், யூஸிங் த இண்டெக்ஸ் டு கெட் த கலர் சஃபிக்ஸஸ். ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு கலர் சஃபிக்ஸில் பின்னாடி என்ன சேர்க்கணுன்றதை இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் in the case of sometimes more complex like a person, we have the multi-item object where each item name thing, the first name and last name, ID and the email. One could use the list of represent a person. So இந்த person அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே என்னென்னலாம் டேட்டா ஐட்டம்ஸ் மல்டி ஐட்டம் இருக்க போகுதுன்னா அந்த பர்சனுக்கு நேம் இருக்க போகுது. அதுக்கு ஃபஸ்ட் நேம் இருக்கும், லாஸ்ட் நேம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், அவருக்குன்னு ஒரு இமெயில் ஐடி இருக்கும். ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸோ மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் சொல்கிறாங்க. கீழே ஒரு டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே கிளாஸ் நேம் மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட் ரெப்ரஸன்டேஷன்னா பர்சன். இந்த பர்சனுக்கு என்ன இருக்க போகுதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். பர்சனை வச்சு நம்ம என்னென்ன டேட்டாலாம் வாங்க போகிறோமோ அதெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு இது வந்து பர்சனை வந்து கிளாஸ் நேம்னு சொல்கிறாங்க. இந்த க்ரியேஷன் பண்ணுறது நியூ டேட்டா டைப் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னலாம் வேரியபிள்ஸ் இருக்குது பாருங்கள், என்னென்னலாம் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் ஐடி, இது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க வேரியபிள். ஸோ அந்த பர்சனை பார்த்தினா ப்ரீஃப் டிஸ்கஷன், இது வேரியபிள். ஓகே, அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு அதை பார்த்து மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பர்சன்.
ஸோ அந்த பர்சன் ஒரு பர்சன்ன்றதுக்குள்ள பத்மஸ்ரீ அவரோட ஃபர்ஸ்ட் நேமு, பாஸ்கர்ன்றது அவரோட லாஸ்ட் நேமு, ஐடி என்னது, ஸோ அவருக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க, computerscience@gmail.com அவரோட இமெயில் ஐடி. அப்போ இந்த பர்சன்ற ஒரு வேரியபிளில் இத்தனை ஃபீல்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஓகே, இதுதான் மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே. ஸோ மல்டிபிள் ஐட்டம் இருக்குது ஒரு சிங்கிள் பர்சன்ற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே. பட் ஈச் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் டஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்டி ஸ்பெசிஃபை வாட் ஈச் பார்ட் ரெப்ரசன்ட். ஸோ ஒவ்வொரு பார்ட்லையும் என்னென்ன இருக்குன்றது டஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்டியாக ஸ்பெசிஃபை, தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நம்ம அவசியமே கிடையாது. ஒரு பர்சனுக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஐட்டமாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் திஸ் ப்ராப்ளம் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் லிஸ்ட். ஸோ இது எதை யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட். எப்படி லிஸ்ட்னு சொல்கிறாங்கன்னா அது எது சரௌண்ட் பண்ணியிருக்கு, ஸ்கொயர் ப்ராக்கெட் சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, யூ கேன் யூஸ் த செலக்டார் கன்ஸ்ட்ரக்ட் இன் ஊப்ஸ் லாங்குவேஜ். இட் இஸ் கால்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட். இதில் வந்து முழுக்க என்ன கிளாஸ் இருக்குது, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டாலே இது என்னது, ஊப்ஸ் கான்செப்ட் தான். ஊப்ஸ்னா என்னது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட் தான். ஸோ அதுதான் இருக்க போகுது. டு ரெப்ரசன்ட் மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட் where each part is named, give a name. ஸோ ஒவ்வொரு பாட்டுக்குமே அதுக்கு நேம் இருக்க போகுது. ஒவ்வொரு பாட்டுக்கும் அதோட நேம் என்னது, பர்சன்றது தான் அந்த நேம். ஸோ ஃபஸ்ட் நேம்ன்றது பர்சனோட தான், லாஸ்ட் நேம்ன்றது பர்சனோட தான், ஐடியும் பர்சனோட ஐடி தான், பர்சனோட இமெயில் ஐடி தான். ஒவ்வொரு பாட்டுக்குமே அதுக்கு நேம் இருக்க போகுது. கன்ஸ்ட்ரக்டர் ஃபாலோயிங் த சூடோ கோட். ஸோ இதை ஃபாலோ பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிளாஸ் பர்சன்றது கிளாஸோட நேமு, அதை கிரியேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறாங்க. த நியூ டேட்டா டைப் பர்சன் இஸ் பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஸ். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். எப்படி ஒரு பர்சன் இருக்காங்க, அவர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் அவரோட வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில்ன்றது தான் அவரோட வேரியபிள் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். ஸோ லெட் மெயின் கண்டைன் P1. ஸோ பர்சனுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ P1 இஸ் அசைன் டு பர்சனை என்ன பண்ணுறாங்க, P1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸ்டேட்மெண்ட் கிரியேட் த ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் பத்மஸ்ரீ, லாஸ்ட் நேம் பாஸ்கர், ஐடின்றது இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. செட்டிங் த ஃபீல்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் இந்த வேல்யூ பத்மஸ்ரீ. அப்போது இது என்ன செட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேமில் பத்மஸ்ரீ அப்படின்ற வேல்யூ செட் பண்ணுறாங்க, பாஸ்கர்ன்றதை லாஸ்ட் நேமில் செட் பண்ணுறாங்க, இந்த நம்பரை ஐடியில் செட் பண்ணுறாங்க, இமெயில் ஐடி இந்த இமெயிலுக்கு செட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது இதுதான் கிளாஸோட வேல்யூ இல்லையா. அப்போ அவுட்புட் என்னென்ன, அவுட்புட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் வரும்போது என்னது, அப்போ அவுட்புட் என்னது, ஃபர்ஸ்ட் நேம்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரப்போகுது, ஃபர்ஸ்ட் நேம் பத்மஸ்ரீன்றது வரப்போகுது. ஓகே, த கிளாஸ் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் டிஃபைன் த ஃபார்ம் ஆஃப் மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்டேஷன் எ பர்சன். இதில் எப்படி மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட் பர்சன் இருக்குன்னா, இந்த பர்சன்றதுல மோர் தென் ஒன் வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் அப்படின்றாங்க. இட் டிஃபைன் தட் ஆட் எ நியூ டேட்டா டைப் இன் திஸ் கேஸ் a type of named person. ஸோ இதில் முழுக்க பர்சன்ன்ற ஒரு டைப் இருக்க போது. ஸோ பர்சன்ன்ற நேமில் எல்லா டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்டும் இருக்குது, இன்டீஜராக இருக்குது, கேரக்டராக இருக்குது, எல்லா டேட்டா டைப்புமே இருக்குது. ஒன்ஸ் டிஃபைன்ட் we can create new variable instead of the type. In this example, person is referred to as the class or the type, while P1 is referred to the object or as instant. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு நேம் தான் இன்ஸ்டன்ட் அப்படின்றாங்க. நம்ம ஒன்ஸ் பர்சன் கிரியேட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன கிரியேட் ஆகிடும், while P1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகுது. ஸோ அந்த P1ன்றது என்னென்னா ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ட்னு சொல்லலாம். யூ கேன் திங்க் ஆஃப் த கிளாஸ் பர்சன் ஆஃப் த குக்கி கட்டர் அண்ட் P1 as a particular cookie. Using the cookie cutter you can make many cookies. How the way using the class you can create many objects that type. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க என்ன இந்த கிளாஸ் பர்சனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு குக்கி கட்டர். ஸோ P1 வச்சு கூட P1 டாட் லாஸ்ட் நேம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் நேம் பாஸ்கர்ன்றது அவங்க டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, இது ஒரு குக்கி கட்டர் அப்படின்னாங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ whereas you can see how the class is defined the data abstraction by the grouping related data item. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்லேருந்து குரூப்பிங் ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். a class is not just a data, it has function defined within it. ஸோ இந்த கிளாஸ்ன்றது ஜஸ்ட் டேட்டா கிடையாது, இதில் என்ன இருக்குது, என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோன்றது எல்லாமே இருக்கிறது தான். we say such function are surrounded to the class become the job two things which the data of the class. Example, modify the analysis the data person object. ஸோ இது நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம், இதை நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ண போனால் அதை சர்ச் பண்ணி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றாங்க. therefore we have to define a class bundle data and the function that work on that data. For all the above example or expansion, one can conclude the beauty of the data abstraction in that we can create complex data in very simple way. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the class bundled of data, classன்றது ஒரு bundled of data. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பான்ஷன் அழகாக கொடுக்க எதுக்காக கன்க்ளூட் பண்ணுறதுனா, ஸோ பியூட்டி ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றாங்க. பியூட்டிக்காக நம்ம இதை கன்க்ளூட் பண்ணிக்கலாம், பட் அந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்றது ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சாப்டர் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஹோம்ஒர்க் என்ன, ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிற 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க்ஸ் தான். ஓகே,
அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to please the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7.